Hi, welcome to Heartbeat Stories. Feel it, unfeel it. என்னோட சேனலில் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணுற ஒரு லாங் வீடியோ. லாங்குன்னா ரொம்ப பெரிய லாங் இல்லை, 5 minutes to 6 minutes அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்க போகுது. இதில் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒருத்தரோட ஸ்டோரிஸை பற்றி பேசும்போது அந்த ஸ்டோரிஸை கேட்கும்போது அவங்க அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்களோ அதே மாதிரி நம்மளை யாருக்காவது இது ரிலேட் ஆச்சுன்னா அதை ட்ரை பண்ணி நம்ம வெளில வர முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு சேனல் தான். ஸோ உங்கள் ஸ்டோரிஸ் சொல்கிறவங்க சொல்லுங்கள், உங்களுக்கு அது விருப்பமாக இருந்ததுன்னா அந்த ஸ்டோரிஸை நான் சொல்கிறேன். அதை கேட்டு ஹீல் ஆகுறவங்க ஹீல் ஆகட்டும், ஃபீல் பண்ணுறவங்க ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் ஹீல் ஆகட்டும்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி இருக்கும்போது ஒரு 10-15 ஸ்டோரிஸ் எனக்கு சொன்னாங்க. சேனல்லேருந்து பர்சனலாக எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, இந்த ஸ்டோரிஸை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், என்னை பார்த்து யாராவது 1-2 பேர் வந்தாங்கன்னா எனக்கு அதில் சந்தோஷம்தான். ஸோ ப்ளீஸ் என்னோடத ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய லேடிஸ் மெசேஜ் பண்ணாங்க. அட் தி சேம் டைம் ஒரு சில மென்னுமே மெசேஜ் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு ஸ்டோரி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது பெருசாக போர் அடிக்குமான்லாம் எனக்கு தெரியல, ஆனால் உண்மையாகவே இது ஒரு பொண்ணோட வெரி ஹார்ட் ஃபீலிங்ஸ். இது நான் இதுக்கு அவள் மொழின்னு பேர் வைக்கலான்னு இருந்தேன், ஆனால் இது அவள் மொழியா இல்லை அவளின் வழியான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆக்சுவலாக அவங்க பேர் நான் ஸ்டோரியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு பொண்ணு ரொம்ப படிக்கிற பொண்ணு கிடையாது, ரொம்ப இண்டிபெண்ட்டான பொண்ணும் கிடையாது, ரொம்ப ஃப்ரீடமாக வளர்க்கப்பட்ட பொண்ணும் கிடையாது, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஒரு 20 வயசில் காலேஜை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ஒரு நல்ல படித்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வைக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்ட ப்ராப்பரான ஒரு டிகிரி இல்லை, பட் பையன் MBA கிராஜுவேட். ஓகே, அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, நமக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது அப்படின்றதுக்காக அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ண 3 மாதத்துலேயே எங்கள் குழந்தைன்னு எந்த ஃபங்க்ஷன் போனாலும் எங்கள் குழந்தைன்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கல்யாணம் ஆகி ஒரு 6 மாதத்தில் அவங்க கன்சீவும் ஆகுறாங்க. திரும்ப 1 இயரில் அவங்களுக்கு அழகாக க்யூட்டாக ஒரு பாய் பேபி பிறக்குது. இது வரைக்கும் அவங்க லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்பப்போ இந்த குழந்தை ஸ்ட்ரகிள்ஸ் மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஆப்வியஸாக பொண்ணுங்களுக்கு இருக்கிறது தானே, ப்ரெக்னென்சி டைமில் நம்ம இந்தியன் கல்ச்சரில் நீ இதை சாப்பிட்டா குழந்தை நல்லபடியாக பிறக்கும், இதை சாப்பிட்டா குழந்தை நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு சொல்லி கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸை கொடுப்பாங்க. திரும்ப குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இதை சாப்பிடு குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகும், இதை சாப்பிட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாகும், பால் சுரக்கும்னு சொல்லி சம் கைண்ட் ஆஃப் ஃபுட்ஸை திணிப்பாங்க. இதை சாப்பிடு, இந்த லேகியம் சாப்பிடு, அந்த மருந்து சாப்பிடு, இந்த ரஸ்க்கு சாப்பிடு, அந்த மீனை சாப்பிடு. அவங்களுக்கு நமக்கு என்ன வேணுன்றது அவங்களுக்கு தேவையில்லை, குழந்தைக்கு இது வேணும் அதனால நீ இதெல்லாம் சாப்பிடுன்னு திணிப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே அட் த பாயிண்ட் ஆஃப் த டைமில் குழந்தைன்னு ஒன்று பிறந்துருச்சுன்னா ஆப்வியஸாக இப்போ நான் எல்லாரையும் சொல்லலை, இப்போ ஒரு 80% ஆஃப் த பீப்புளுக்கு தான் இந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒரு 20% பீப்புள் குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போதும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், கரெக்டான ப்ராப்பர் ஃபுட்டு எடுத்தால் நம்ம வெயிட்டை மெயின்டைன் பண்ணலான்ற அவேர்னஸ் வந்திருக்கு. 20% தான். நீங்கள் இதை ஒத்துக்கலனாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. ரிமைனிங் 80% அம்மா இதை கொடுத்தாங்க, மாமியார் இதை கொடுத்தாங்க, பாட்டி இதை கொடுத்தாங்க, சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை, இதை சாப்பிட்லனா தான் உனக்கு அப்படி நடந்துச்சு, இதை நீ சாப்பிட்ருந்தா உனக்கு இப்போ பால் வந்திருக்கும்னு சொல்லி பேசுகிற ஆட்கள் இன்னும் 80% இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதே மாதிரி அவங்களுக்கும் நடக்கும்போது அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்களோட வெயிட் 52 kgs. ஆஃப்டர் பேபி அவங்களோட வெயிட் 79 kgs. இப்போவே அவங்க பாதி பேருக்கு புரிஞ்சிருக்கும் என்ன தான் அவங்க மேரிட் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. 78-79 வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆப்வியஸாக மாமிஸ்க்கு குழந்தை நல்லா இருந்தால் போதும், குழந்தைக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் நல்லா இருந்தால் போதும், ஹஸ்பண்டுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஃபேமிலி நல்லா இருந்தால் போதும். அட் த சேம் டைம் இந்த சைடு அம்மா ஃபேமிலியை பார்க்குற லேடிஸும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும்போது இவங்களுக்கு புரியல, என்னடா ஏன் நம்மக்கிட்ட பேச மாட்டுறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாள் ஹஸ்பண்டை கூப்பிட்டு ஈவினிங் டைமில் பேசலாம் அப்படின்னு சொல்லி மீன் டைம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ இருக்கவங்களுக்கு பொதுவாக புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நமக்குன்னு ஒரு டைம் அப்படின்ற மாதிரி கப்பிள்ஸுக்குன்னு ஒரு மீன் டைம் இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில். ஸோ அவங்க அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பெருசாக அது அதுக்கான புரிதல் இல்லை, இப்போ தான் நிறைய பேருக்கு வருது. பட் இது நடந்தது 2015 to 17 அந்த டைமில் மீன் டைம்ன்றதே இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. ஸோ இல்லை இது நம்ம பேசலாம், என்ன நடக்குதுன்னே நமக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டை கூப்பிட்டு பேசும்போது அவர் சொன்ன ஒரே விஷயம், ஒய்ஃப் இல்லை நம்ம முன்ன மாதிரி இல்லை, என்ன ஆச்சு, இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன சொல்யூஷன், கவுன்சிலிங் மாதிரி போகலாமா, என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நான் என்ன பண்ணணும், எதனால் என்கிட்ட பேச மாட்டேங்கன்னு கேட்கும்போது அந்த ஹஸ்பண்ட் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காரு, எனக்கு உன் மேலே எந்த விதமான காதலும் இல்லை, நம்ம பிரிஞ்சிடலாம், எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு அது பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் இல்லையா. அவங்க என்ன ரீசன் எதனால் அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது, நீ குண்டாக இருக்க, எனக்கு உன்னை பார்த்தா எந்த விதமான ஃபீலிங்ஸும் வரலை, ஸோ எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், நம்ம பிரிஞ்சிடலாம், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். 2026 டிவோர்ஸுங்கிறது ரொம்ப யூஸ்வலான ஒரு திங். பிடிக்கல, 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க,
டிவோர்ஸ் கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். பட் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் இல்லை. பட் அந்த ஹஸ்பண்ட் வந்து அதுதான் வேணும்னு கேட்குறவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆப்வியஸாக எல்லோரும் பண்ணுற மாதிரி அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லி அழுகுறாங்க, அவங்க எல்லாம் சேர்த்து வச்சு பஞ்சாயத்து அது இதுன்னு பண்ணுறாங்க. பட் இல்லை, எதுவுமே கிடையாது. வேறு என்ன பண்ண முடியும் அவங்களால? ஒன்றும் பண்ண முடியல. லாஸ்ட் அண்ட் ஹஸ்பண்ட் டோட்டலாக வந்துட்டு வேண்டவே வேண்டான டிசிஷனுக்கு வந்துட்டார். ஸோ இதுக்கு மேலே அவங்களோட ஏன்னா ப்ராப்பராக படிக்கல, ப்ராப்பராக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாத சுச்சுவேஷன், அவங்கள தப்பு சொல்ல அவங்களால இருக்க முடியாத சுச்சுவேஷனில் அவங்க இருந்தாங்க. இப்போ இந்த ஒரு குழந்தைய வச்சு என்ன பண்ணுறது? இவரும் வேணாங்கிறாரே, என்ன பண்ணுறதுன்றமா நிறைய இவர் வேணாம், அவர் வந்து இவங்களை வேண்டான்ட்டாங்க. ஆனால் இவங்க சகிச்சுட்டு அங்கேயே இருக்கும்போது இல்லை, ஏதாவது பண்ணி இவங்களை வெளியே அனுப்பிச்சிட மாட்டோமான்னு இருக்கும்ல, கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ரொம்ப அவமானத்தை சந்திக்கிறாங்க. ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துறது, குண்டா இருக்க, உன்னை கூட்டிகிட்டு எப்படி வெளியே போகிறது, குண்டா இருக்க, வீட்டில் வேகமாக நடக்காத, ஸ்டெப்ஸில் வேகமாக நடக்காத, இடிஞ்சிரும் விழுந்துரும், இவ்வளோ சாப்பிட்ற அவ்வளோ சாப்பிட்ற. ஸோ ஏதாவது ஆசைப்பட்டு கேட்டாங்கன்னா கூட இப்படி தின்னு தானே இப்படி இருக்க அப்படின்னு ரொம்ப ஹார்ஷ், இன்னும் மோசமான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதை என்னால் இங்கே அவ்வளோ ஓப்பனாக சொல்ல முடியல. இதெல்லாம் சொல்லும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அப்பா அம்மா வீட்டு சைடு போக முடியல. அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, உடம்பு குறைச்சி மாப்பிள்ளைக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோமா, இங்கே வந்தினா எங்கள் மானமே போயிடும், அடுத்து தங்கச்சி இருக்கா தம்பி இருக்கா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாமனார் மாமியார் கிட்ட சொல்லலாம்னா, ஏன்ப்பா நீ இப்படி இருந்தால் என் பையனுக்கு எப்படி பிடிக்கும், நீ தானே கொஞ்சம் இதாக இருந்திருக்கணும். இவங்க தான் இது தின்னு அதை தின்னு அந்த பிள்ளைய போட்டு பாடாப்படுத்தினது. சரி, ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வெயிட் போடும், அவங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் கொடுத்தா அவங்க அதை சரி பண்ணுவாங்க. இன்னும் வீட்டை நீ தான் பார்க்கணும், குழந்தைங்களை நீ தான் பார்க்கணும், ஹஸ்பண்டை நீ தான் பார்க்கணும், மாமனார் மாமியாரை நீ தான் பார்க்கணும், சுற்றி இருக்க எல்லாரையும் நீ தான் பார்க்கணும். ஆனால் ஒன்றை நீ பார்க்க முடியாது. இதுதான் இப்போ இருக்கிற ரியாலிட்டி. இவங்க வந்து சரி இனிமேல் இது சரிப்பட்டுறது, இவ்வளோ அவமானப்பட்டுட்டோம், இனிமேல் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க குழந்தையோட ப்ராப்பராக டிவோர்ஸில் சைன் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. வெளியே வந்து மேக்கப் கோர்ஸ் ஒன்று படிக்கிறாங்க. படித்து ஒரு 2 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணி, ஆனால் இப்போது தி பெஸ்ட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் அவங்க எல்லாருக்குமே அவங்கள தெரிஞ்சிருக்கும். நான் நேமை ரிவீல் பண்ண விரும்பல. அவங்க குழந்தையும் அவங்க தான் வளர்க்குறாங்க. அவங்க இப்போ வந்து அவங்க குழந்தை வந்துட்டு டென்னிஸில் வந்துட்டு ஒரு நல்ல பிளேயராக இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கே நான் விளையாட வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதை கேட்கும்போது வாவில் இப்படி ஒரு பிரேவ் உமனா அப்படின்னு இருக்குது. ஆனால் அவங்க டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு அந்த டைம் பீரியடில் வரும்போது அவங்க எவ்வளோ கிரிட்டிசைஸை வந்துட்டு பார்த்துருப்பாங்க, ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்த குழந்தை எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துருக்குன்னு நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது எனக்கே. இது வந்து இவங்க வந்து வெளியே வந்து போல்டாக சொல்லிட்டாங்க. இன்னொரு உண்மை இதில் என்னென்னா, இவங்க குண்டா இருக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் வீட்டு போல, ஆக்சுவலாக அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸில் இன்னொரு அஃபேர் இருக்குது. அதனால வந்துட்டு வேறு ரீசனே இல்லாமல் இவங்க குண்டா இருக்காங்க, இவங்களை கூட்டிகிட்டு என்னால் வெளியே போக முடியல, இவங்களை பார்த்தா எனக்கு அசிங்கமாக இருக்குது, ஸோ எனக்கு இவங்க வேணாம் அப்படிலாம் சொல்லி கேவலமாக இந்த மாதிரியான அப்பியரன்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணி அவங்கள வந்துட்டு வேண்டான்னு தூக்கி போட்டு, இப்போ அவர் ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த இவங்க ஒரு அஃபேரில் இருந்த லேடி கூடவும் இல்லை, செகண்ட் மேரேஜும் அவர் யாரும் பண்ணிக்க வரல, தனியாக தான் இருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லா மென்னும் இப்படி தான் சொல்ல வரல. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதுதான் பிரச்சனை அவங்க கிட்டனா அதை தான் பிரச்சனைன்னு சொல்லுங்கள். அதை விட்டு நீ குண்டாக இருக்க, கருப்பாக இருக்க, பெருசாக இருக்க, வெள்ளை குட்டு போக அசிங்கமாக இருக்குது, இப்படி பொண்ணுங்கள்லாம் நினச்சாங்கன்னா நீங்கள்லாம் எங்கே போவீங்க? நான் திரும்பவும் சொல்கிறேன், எல்லா ஆம்பளைங்களையும் நான் சொல்லலை, ஒரு சிலர் இப்போவும் இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை. ஸோ ஈவன் ஏன் இவ்வளோ நான் பேசுகிறேன், நானுமே ஓவர் வெயிட்டு தான். ஸோ நீங்கள் வெயிட்டாக இருக்கிறது உங்கள் தப்பு கிடையாது. நீங்கள் குண்டாக இருக்கிறதுனால வந்துட்டு இங்கே இந்த உலகம் எதுவும் அழிஞ்சிட போகிறது கிடையாது. ஸோ உங்களை யாராவது நீ என்ன இவ்வளோ குண்டாக இருக்க, இவ்வளோ சாப்பிட்றேன்னா மண்டை மேலே தட்டுங்க. நீ சம்பாரிச்சு நான் சாப்பிட்றேன்னாடா, உன் காசில் நான் சாப்பிட்றேன்னா, எவ்வளோ பேர் சோஷியல் மீடியாவில் வீடியோ போடும்போது நீ என்ன இவ்வளோ குண்டாக இருக்கேன், நீ என்ன இவ்வளோ குண்டாக இருக்கேன்னு கேட்டானுங்கன்னா அந்த கமெண்ட்ஸை டெலீட் பண்ணாதீங்க, போல்டாக ரிப்ளை பண்ணுங்கிறேன். யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்ஸாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், வாட் எவர், இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவன் பக்கத்தில் இருக்கான் எவன், நான் குண்டாக இருக்கேன், நான் அதுக்காக குண்டாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலை, கெட்டதுன்னு சொல்லலை. நீங்கள் ஒரு ஹெல்த்தியாக இருக்கீங்க, உங்களை மென்சுரேஷன் சைக்கிள்லாம் ஹெல்த்தியாக இருக்குது, நீங்கள் ஃபேட்டாக இருக்கீங்க, அதில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னா ஆப்சல்யூட்டாக நீங்கள் ஃபேட்டாக இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா நானும் இப்போ அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ சுற்றி இருக்கிறவன் சொல்கிற கமெண்ட்டை வச்சு நீங்கள் ஹர்ட் ஆகி அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போது இவங்களோட நேமை வந்து எனக்கு சொல்லாமல் வேண்டாமான்னு தெரியல. ஒருவேளை அவங்க இதில் பரவாயில்ல நீங்கள் நேமை சொல்லிடுங்க அப்படின்னு இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்களோட நேமை சொல்லிடுவேன். ஸோ இதுதான் அவங்களோட ஸ்டோரி. இது என்னம்மா யூஸ்வலாக எல்லார் வீட்லையும் நடக்கிறதானம்மா, இதை ஒரு ஸ்டோரி நீ தூக்கிட்டு சொல்ல வந்துட்டியான்னு சில பேருக்கு தோணும், கண்டிப்பாக தோணும். பட் யாராவது எடுத்து பேச மாட்டாங்களா, நானும் இந்த மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு தோன்ற 1-2 பேர் மனசில் இது வந்து பட்டுச்சுன்னா, இப்படி தானே நம்மளும் இருக்கோம், நம்மளும் ஏன் இதுலேருந்து வெளில வரக்கூடாது, ஏன் நம்ம இதை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யாருக்காவது 1-2 பேருக்கு தோணாலும் எனக்கு அது ஹாப்பி தான். அதுக்காக தான் இதை ஷேர் பண்ணுறேனே தவிர வேறு எதுக்காகவும் கிடையாது. ஸோ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க. இது வேறு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்தீங்கன்னா, இதை கேட்டு உங்களால் ஹீல் ஆக முடிஞ்சதுன்னா தாராளமாக ஹீல் ஆகுங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்டோரினா, நாளைக்கு இன்னொரு ஸ்டோரியோடு உங்களை பார்க்குறேன். பாய்.